ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் 3வது இடமான மாற்றம், தன்னம்பிக்கை, தைரிய, வீரிய, சகோதர ஸ்தானத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு இப்ப 4வது இடமான அர்த்தாஷ்டமத்துக்கு வராருங்க. அப்ப நல்லது பண்ணுவாரா? அங்க வர்றவரு சும்மா இல்லைங்க. அவரு 8, 10, 12 இது 3 வீட்டையும் பார்க்குறாரு. 8ஆம் இடம் என்பது ஒரு நல்ல ஸ்தானம் தான். திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஸ்தானம் தான். அதனால திடீர் அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு காசு வரக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கு. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆனா 12 வந்து விரயம் இல்லைங்களா? ஸோ சுப விரயம் கொடுக்க தான் போறாரு. ஏற்கனவே ஜென்மத்துல சனீஸ்வரன், இதுல 12ல குரு வேற பார்க்க போறாரு. அவரு அர்த்தாஷ்டமத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அவரே ராசி அதிபதியும். நல்லது செய்வாரானா நிச்சயமா உங்களுக்கு நல்லது பண்ணுவாருங்க. சுப விரயம் ஏற்படுத்துவார். அது நல்லது தானே. சுப விரயம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணமோ இல்ல ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க இப்ப செலவு பண்ணதான் போறீங்க. திடீர் அதிர்ஷ்டம் மூலமா உங்களுக்கு பணம் வரதான் போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் ஏற்படதான் போகுது. இப்போ கண்டிப்பா வந்து அர்த்தாஷ்டமத்துல இருக்கிறாரு, அஷ்டமத்துல பாதி அர்த்தாஷ்டமம் அது எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்லாம் கிடையாது. நல்லது செய்வார், நிச்சயமாக செய்வார். அர்த்தாஷ்டமமாக வரக்கூடிய குரு பகவான் நமக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுப்பாரோன்ற நிலை அப்படின்றது இங்க கிடையாதுங்க. உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் பெறும். அது போக அது வந்து புகழந்தஸ்து கௌரவத்திற்கான இடமும் கூட. அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். உங்களை வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய மனிதராக உருவாக்கும். இதெல்லாம் இப்ப நடக்கதான் போகுது. அதனால கவலையே பட வேண்டாம். 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். என்ன, வீட்டுல ரிப்பேர் வேலை பார்ப்பீங்க. அதுக்கு நீங்களாவே ஒரு இன்டீரியர் வேலை எடுத்து பண்ணிட்டு போயிருங்க. இல்ல அப்படின்னா கொஞ்சம் ஃபர்னிச்சரை வந்து மாத்திக்கோங்க. பழைய ஃபர்னிச்சரை போட்டுட்டு புது ஃபர்னிச்சர் வாங்கி போடுங்க. ஏதோ ஒன்று அவர் செலவு பண்ணணும்னு வச்சிருக்கிறார்ல, அதை நீங்களாவே அப்படி மாத்திக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது பண்ணிடும். இப்போ வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்க போகுது? கடன் ஏற்பட போகுது? ஆனா நிச்சயமா கிடையாது. ஜென்ம சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. அதனால இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு உங்களை ஒரு பெரிய மனிதராக உருவாக்கி காட்டக்கூடிய குரு பெயர்ச்சியாகத்தான் இருக்க போகிறது. இதுல அவர் வந்து அதிசாரமா ஒரு 2 மாசம் டிராவல் பண்றதுலயும் உங்களுக்கு குழந்தைகளால நன்மைகள் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியாகவும் மாற போறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். என்ன, உயர்கல்வி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க நினைச்ச படிப்பு படிக்கிறீங்களோ இல்லையோ வெளியூர் போய் படிப்பீங்க. இல்ல அப்படின்னா வெளிநாடு போயாது, ஃப்ளைட் ஏறி போயாது படிப்பீங்க. ஏதோ ஒண்ணு கண்டிப்பா போய் படிப்பீங்க. அதற்காக செலவு பண்ணக்கூடிய நிலை உருவாகும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே மனசை வந்து நடுங்க வைக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக நிச்சயமாக இருக்க போவது இல்லை. ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல கல்வியையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இது இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு குரு பலன் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஆப்போசிட் பார்ட்னருக்கு குரு பலன் இருந்தால் நிச்சயமா இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்பலாம் அவசரப்பட வேண்டாம். அதுவே தானா உருவாகும். 5ல குரு வரக்கூடிய காலகட்டத்துல. அதனால பெரிய லெவல்ல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீங்க. குரு கொஞ்சம் இப்ப அவசரமான முடிவுகளை எடுக்க வைப்பாரு. அதனாலதான் சொல்றோம், அவசர முடிவுகள் அல்லல் படுத்தும். அதனால ஆலோசனைக்கு பிறகு உங்களுடைய குருமார்கள் கிட்ட கேட்டு தெளிந்த பிறகு நீங்க வந்து சில முடிவுகளை எடுக்கிறது நல்லது. புது முயற்சிகள்ல கால் எடுத்து வைக்க வேண்டாம். புதுசா எதையும் பண்ண வேண்டாம். இருக்கிறதை தக்க வைத்து கொண்டு செல்வதால் இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த வருடமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கும் ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, காசிக்கு போகக்கூடியவர்கள் காசிக்கு போங்க. இல்ல எங்களால் அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னா சீர்காழி போங்க. காசியில் பாதி காழி. அதனால சீர்காழிக்கு போங்க. சீர்காழியில இருக்கக்கூடிய சட்டைநாதரை போய் தரிசனம் பண்ணுங்க. ஏன் இது அப்படின்னாக்கா, அர்த்தாஷ்டமம் அப்படின்றதுனால அவர் 8ஐயும் பார்க்கறாருல்ல, வம்பு வழக்கு தேடி வரும். இதெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இங்க சட்டைநாதரை போய் தரிசனம் பண்ண சொல்லி சொல்றோம். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து கோவில்களுக்கு, முக்கியமாக சிவன் கோவில்களுக்கு எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது.
எந்த அளவுக்கு ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜீவன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு மகான்களை தரிசனம் பண்றீங்களோ அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மகா மாற்றத்தை பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க பாக்குறது எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்துல மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை சார்ந்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.